ஹே ஹை டியூட்ஸ், இதிலிருந்து நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன லவ் பட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட்ங்கிற சைனீஸ் ரொமான்டிக் ஃபேண்டசி டிராமாக்கான தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஸ்னோ டிராப் முடிகிறதுக்குள்ள அடுத்த டிராமாவான்னு கேட்டு நீங்க ஷாக் ஆகிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஸ்னோ டிராப்போட லாஸ்ட் 3 எபிசோட் இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்படி ரிலீஸ் ஆனாலுமே நான் அப்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா 2-3 நாளாவது ஆகும். ஸோ தான் இப்போ இந்த சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சீரீஸ்ல டோட்டலா 26 எபிசோட். என்ன 26 எபிசோடானு ஷாக் ஆகிடாதீங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கரெக்டாக 3 நிமிஷம் தாங்கிறதுனால கண்டிப்பாக நான் 3 நாளுக்குள்ள 3 பார்ட்டாக மொத்தம் 26 எபிசோடையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாம் ஃபர்ஸ்ட் 10 எபிசோடை பார்த்துடலாம். இந்த சீரீஸ்க்கான பிளாட் என்னன்னா, வேற்று கிரகத்தில் ஏற்படுற ஒரு பெரிய போர்னால பூமிக்கு வந்து வாழ்ற நிறையவே ஏலியன்ஸ். அதில் ஒருத்தர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. ஸோ 125 வருஷமா மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஏலியன் ஹீரோ திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கையால காப்பாற்றப்படுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும்போது ஹீரோவுமே ஹீரோயினுக்கு வாண்டடா ஹெல்ப் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏற்படுற காதல் மோதல் எல்லாத்தையுமே ரொம்ப கியூட்டா சொல்ற சீரீஸ் தான் இது. இனிலிருந்து நாம இந்த சீரீஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம சீரீஸோட ஹீரோயினான டாங் ஜியாமேன் ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கா. என்ன இது ஆரம்பமே அழுகாட்சியா இருக்கேன்னு நமக்கே ரொம்ப ஃபீல் ஆகும். பட் இதெல்லாமே நடிப்பு தான். பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா. தென் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து வெளியில போகும்போது நம்ம ஹீரோ உள்ள வராரு. பட் 2 பேருமே ஒருத்தர் பாத்துக்கல. அப்போ அங்க இருந்துட்டு இருக்க ஒரு ஜட்ஜு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினோட ப்ரொஃபைல கொடுத்து, இப்போ வந்துட்டு போன பொண்ணு நிஜமாவே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாங்க, நாம வேணும்னா அவங்கள காஸ்டிங் பண்ணலாமான்னு ஹீரோ கிட்ட சஜெக்ஷன் கேக்குறாரு. அதுவே உள்ள ஆடிஷன்ல ரொம்ப சோகமான டைலாக் பேசி எமோஷனல் ஆகி வெளியில ரொம்பவே ஜாலியா வர நம்ம ஹீரோயினுக்கு, இந்த மாதிரி உங்களை டயக்னோசிஸ் பண்ணி பார்த்ததுல நீங்க இப்ப டெர்மினல் கேன்சரோட 3rd ஸ்டேஜ்ல, அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கீங்க. சோ அந்த கடவுளே வந்தா கூட உங்களை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது, இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க இறந்து போயிருவீங்கன்னு மெசேஜ் வரதுனால பாவம் நம்ம ஹீரோயின் கை கிட்டது வாய்க்கிட்டாம போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பாருக்கு போய் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு, எனக்கு எதுக்காக கேன்சர் வரணும், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்தா என்ன, எனக்கு வயசும் கம்மி தான், இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல, இன்னும் நான் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அப்படி இருக்கும்போது இப்படி பொசுக்குன்னு நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன பேபி தனியா வந்திருக்கியா, நான் வேணும்னா உனக்கு கம்பெனி கொடுக்கவான்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அட ஏன்டா நீ வேற என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காமன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கச்ச, இப்போ ரீசெண்டா ஆடிஷனுக்கு போயிட்டு வந்த இடத்துல இருந்து நீங்க அந்த ரோலுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, கூடிய சீக்கிரம் நாங்க உங்களுக்கு ஷூட்டிங் டேட்டையுமே அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் எல்லாம் போச்சுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே பக்கத்துல நின்று ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோயினை விடுற மாதிரியே தெரியல. சரிதான் போடா டோமர்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கவும் நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்காக போயிடுறா. பட் வழக்கம் போல எல்லா சீரீஸ்லயுமே நடக்கிற மாதிரி கீழே விழுறதுக்காக போற நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ கரெக்டான டைமுக்கு ஸ்பாட்டுக்குமே வந்துடுறாங்க. ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. ஆனா இதை பார்த்து பயங்கரமா காண்டாகிற அந்த பேட் பாய் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வர நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சு முறுக்க உள்ள உண்டியல் சவுண்ட் எல்லாம் கேட்கன்னு ஒரே கூத்தா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ பசியில கிடந்தவனுக்கு பிரியாணி பொட்டணம் கிடைச்ச மாதிரி ஹீரோவை பார்த்து, வாவ் இந்த பையன் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கான், இந்த மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அப்போ கண்டிப்பா இது என்னோட இலூஷனா தான் இருக்கும், ஒருவேளை கனவா கூட இருக்கலாம், அப்படி கனவா இருந்தா கண்டிப்பா இந்த கனவுல இருந்து நான் முழிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி போதையில நம்ம ஹீரோயின் அப்படியே மட்டையாகிடுறா. ஸோ போனா போது பாவம் யாரை பெத்த பிள்ளைனே தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோ இறக்கப்பட்டு மட்டையான ஹீரோயினை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறதுனால இதெல்லாம் கனவுன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோவோட கண்ணு சம்திங் ஏதோ பயங்கரமான ரத்த கலரியா மாறுறத காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல ஷர்ட் இல்லாம இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ட்ரெஸ் இல்லாம இருக்கா. ஆத்தி இதுக்கப்புறம் இங்க 1 நிமிஷம் இருந்தா கூட கண்டிப்பா பெரிய வில்லங்கமாயிரும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகும்போது காலேஜ் ஐடி கார்டை மட்டும் மிஸ் பண்ணிடுறா. தென் காலேஜுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகம் தான். நைட்டு நடந்த விஷயங்கள்லாம் பத்தி நினைச்சு பார்த்து பயங்கரமா சிரிச்சு வெக்கப்பட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவே கரெக்டா வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஐயோ இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமா திருன்னு முழிக்கவும்
நேத்து நடந்த சம்பவத்தை கண்டிப்பா என்னால மறக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயின் பட் சமாளிக்கிறதுக்காக அப்படி எதுவும் நடந்தா எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ டாங் ஜியாமன்னு ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறதுனால ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகி இவனுக்கு எப்படி நம்ம பேரு தெரியும்னு திரும்பி பார்த்தா நைட்டு தான் நம்ம ஹீரோயின் ஹீரோட ரூம்ல ஐடி கார்டை மிஸ் பண்ணிருப்பா இல்லையா, அது இப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கு. ஸோ ஐடி கார்டை கொடுன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ண என் பின்னாலேயே வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா இழுத்தடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இதுக்கப்புறம் போக வழியே இல்லைன்னு வரும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்பயாவது ஒழுங்கா என்னோட ஐடி கார்டை கொடு, இதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லவும், எங்க முடிஞ்சா என்ன பிடி பார்க்கலான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக ஹக் பண்ணும்போது சடனா நம்ம ஹீரோ காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். ஹே, என்ன இவன் பயங்கரமான வித்தக்காரனா இருப்பான் போலயே, இங்க இருந்து தப்பிக்க வழியே இல்ல, அப்புறம் எப்படி நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை அங்க இங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ வரவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை செவுத்துல தள்ளி, இதுக்கப்புறம் நீ என்னோட பேரை சொல்லி மிஸ்டர் ஜூனே கூப்பிடலாம், அதெல்லாம் சரி, நேத்து நான் உன்னை ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தினேன், அதுக்கு ரிட்டனா நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து இப்ப என்கிட்ட இதுதான் இருக்கு இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினோட கியூட்னஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ற நம்ம ஹீரோயினை வேணுக்குனே இடிக்கிற மாதிரி ஒரு கார் வரவும் நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சிடுறா. தென் அந்த கார்ல இருந்து இறங்கி வர பொண்ணு பேரு பார்த்தோம்னா டாங் ரேங்மேன். ஸோ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எல்லாம் எதுக்காக ஆடிஷனுக்கு போன, ஆடிஷன்ல செலக்ட் ஆகி பெரிய ஹீரோயின் ஆகி நீ என்ன பண்ண போற, வேணும்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட பேசி நான் உனக்காக குட்டி குட்டி கேரக்டர்ல நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லவும், ஏன் நீ மட்டும்தான் ஆடிஷனுக்கு போகணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன, நாங்களாம் போக கூடாதா, இல்ல எனக்கு திறமை இல்லையா, நான் என்ன ஆடிஷனுக்கு போனா செலக்ட் ஆக மாட்டேனா, இந்த மாதிரி திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறச்ச என்ன தைரியம்னா என்கிட்டயே இப்படி பேசிருப்பேன்னு ரேங்மேன் கையில வச்சிருக்க கொடைய சுத்தவும் அதுல இருக்கிற ஒரு கம்பி நம்ம ஹீரோயின் கன்னத்துல கிழிச்சு காயத்தை ஏற்படுத்திடுது. சோ டென்ஷன்ல நம்ம ஹீரோயின் அவளை திட்ட, திரும்ப அவ நம்ம ஹீரோயினை திட்டன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரேங்மேன் நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ தடுத்துடுறான். தென் ரேங்மேன் பயந்து அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தன்னை காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லி, பட் இப்ப என்கிட்ட உனக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லைன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அடிபட்டிருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி இப்ப நீ என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி சொடக்கு போடவும் ஒரு கார் பின்னால வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அந்த சிட்டியோட ஃபுல் வியூவுமே தெரியற மாதிரி ஒரு பெரிய ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஈவன் நம்ம ஹீரோயினுக்குமே அந்த ஸ்பாட் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால பயங்கரமா என்ஜாய் பண்றா. அப்போ நம்ம ஹீரோயினோட காயத்தை பார்த்துட்டு ரொம்பவே சிவியரா தான் அடிபட்டிருக்கு போலன்னு சொல்லி அது மேல கை வைக்கவும் ஆட்டோமேட்டிக்கா காயம் ஹீல் ஆகிடுது. இதனால ஷாக் ஆகி நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள கியூர் பண்ணிட்டியா, ஆமா நீ யாரு, நீ மனுஷனா என்னன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அங்க தெரியுது பாரு ஒரு ஸ்டார், அதுதான் என்னோட பிளானட், நான் ஒரு ஏலியன், அங்கே இருந்து தான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். பல 100 வருஷங்களுக்கு முன்னால எங்க பிளானட்ல நடந்த ஒரு பெரிய சிவில் வார்னால அங்க இருந்துட்டு இருந்த ஏலியன்ஸ் நாங்க எல்லாருமே இந்த பூமிக்கு வந்துட்டோம். எங்களை லூனார் மக்கள்னு சொல்லுவாங்க. பட் இப்ப நாங்க இந்த பூமியில மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்ப எனக்கு 125 வயசு ஆகுதுன்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஒரு இழிச்ச வாய் கிடைச்சா நீங்க என்ன வேணாலும் சொல்லி காதுல பூசுத்த பாப்பீங்களா, ஆமா எனக்குமே இப்ப 500 வயசு ஆகுது பேராண்டின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. ஓ, அப்போ மேடம்க்கு இன்னுமே என் மேல நம்பிக்கை வரலையான்னு கேட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் சொடக்கு மேல சொடக்கு போடவும் அவ்வளோதான், அந்த சிட்டி ஃபுல்லாவே பயங்கரமான ஃபயர் ஒர்க்ஸ் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி வெடிலாம் வெடிக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி, ஒருவேளை இவன் நிஜமாவே ஏலியனா இருப்பானோ, அப்படி இருந்தானா கண்டிப்பா இவனுக்குன்னு சொல்லி ஒரு சில சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்மள காப்பாற்ற முடியுமான்னு கேட்கலாமா வேண்டாமா. இல்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா இது எல்லாமே என்னோட ஹாலோஜினேஷன், நான் தான் இன்னும் 3 மாசத்துல சாக போறேன்னு, அதனாலதான் இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னையே தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரமா மனசுக்குள்ள நினைச்சது எல்லாமே நம்ம ஹீரோக்கு கேட்டதுனால, என்ன நீ இன்னும் 3 மாசத்துல சாக போறியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் காண்டாகி, நான் எதுக்காக சாகணும், நீ தான் சாகணும், ஆமா ஒரு நிமிஷம் இரு, நான் மனசுக்குள்ள நினைச்சது எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், ஈவன் நீ இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருக்க போற, எனக்கு அதுவே போதும்னு ஹீரோ சொல்ல, ஏன் அப்படி சொல்றேன்னு திரும்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டேயே கேட்க, உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னோட உயிரை காப்பாத்த, முக்கியமா என்ன ஒன்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு இந்த 3 மாசம் போதும்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல, ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றேன், பிகாஸ் நம்ம ஹீரோ தான் ஒரு ஏலியன் இல்லையா,
ஸோ நம்ம ஹீரோயினை ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட கையவே கடிச்சு தன்னோட ப்ளூ கலர் ரத்தத்தை ஹீரோயின் மேல போர் பண்ணவும் நம்ம ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா நம்ம ஹீரோவோட ரத்தம் பாஸ் ஆகி சம்திங் ஏதோ நம்ம ஹீரோவோட ஏலியன் பவர் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்க கேன்சரை கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்ற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியுது. அப்போன்னு பார்த்து கரெக்டா அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். அவனுமே ஒரு ஏலியன். அவன் பேரு லெங்ஸியாங். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுற லேங் ஹீரோ கிட்ட எதுக்காக ஒரு சாதாரண மனுஷிக்கு உன்னோட பவரை கொடுத்து நம்ம ரூல்ஸை நீ பிரேக் பண்றன்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் நீ போய் பாருன்னு சொல்றதுனால உனக்கே நல்லா தெரியும் நம்ம ரூல்ஸை டிசோபே பண்ணா எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு. நீ எதுக்கும் இந்த பொண்ணுகிட்டே இருந்து விலகியே இருன்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோயினை ஏதோ பண்றதுக்காக போறான். இதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கூடயே ஒரு மாதிரி கோ அப்படின்னு இந்த பூனைக்குட்டிலாம் ஃபைட் பண்ணும்ல, கொய் கொய்னு சவுண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வாயாலேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஹீரோவோட வீட்டுல ஹீரோவோட பெட்ல இருக்கிறதுனால ரொம்பவே ஷாக் ஆகி டே என்னடா பண்ணன்னு கேட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான். பட் நம்ம ஹீரோ கண்டுக்காம நீ பாட்டும் கத்துன்னு சொல்லி விட்டுடுறான். அப்போ தன்னோட கையில ஒரு பெல் மாதிரி இருக்கிறத நோட் பண்ற நம்ம ஹீரோயின் டே என்னடா இது மாட்டுக்கு மணி கட்டின மாதிரி எதையோ கட்டி விட்டுருக்க, என்ன இதுன்னு கேட்டு கத்தவும் அந்த பெல் தான் உனக்கான லக்கி சாம். இதுக்கப்புறம் நீ ஃபேஸ் பண்ண போற எல்லா ப்ராப்ளம்ல இருந்தும் கண்டிப்பா அது உன்னை காப்பாத்தும். ஸோ அந்த பெல்லை உன்னோட கையில இருந்து ரிமூவ் பண்ணிடாதன்னு ஹீரோ சொல்லும்போது இல்ல எனக்கெல்லாம் இது மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பெல்லை கழட்டுறதுக்காக ட்ரை பண்றதுனால நம்ம ஹீரோ ஐயோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தடுக்கிறதுக்காக ஹீரோ வரும்போது கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான். அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, எழுந்திரின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சு எழுப்பி உட்கார வச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இப்ப நான் உன் கையில கட்டி விட்டுருக்க அந்த பெல் இந்த யூனிவர்ஸ்லயே ஒன்னு மட்டும்தான் இருக்கு, அதனால தான் நான் அதை உனக்கு லக்கி சாமா கொடுத்துருக்கேன். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அதை ரிமூவ் பண்ணிடாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டா நம்பிக்கை வந்து ஓகேன்னு ரிப்ளை பண்றதுனால இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீ எனக்கு மட்டும் தான் சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயின் பயங்கரமா கடிச்சு வைக்கவும் நம்ம ஹீரோ செம்மையா சிரிச்சிடுறான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல வரக்கூடாது, அப்படி என் பெர்மிஷன் இல்லாம பக்கத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த பெல்ல கழட்டி போட்டுருவேன்னு ஹீரோயின் சொல்ல அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத, பிகாஸ் அந்த பெல்குள்ள தான் என்னோட ஹார்ட் பீட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தலையிலேயே கொட்டு வைக்கிறான். அப்போ இதுக்கப்புறம் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ என்னோட பக்கத்துல வரக்கூடாது, என்னை கிஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா டீலான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட அழகா கேமரால பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வரதுனால நம்ம ஹீரோயின் ஃப்ரண்ட் கேமரா வழியா ஹீரோவை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் திருட்டுத்தனமா என்ன பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்ல, நீ என்ன டைரக்டாவே சைட் அடிக்கலான்னு சொல்லவும் சேச்சே உன்ன போய் யாராவது சைட் அடிப்பாங்களான்னு நம்ம ஹீரோயின் சமாளிக்க ஓ அப்படியான்னு கேட்டு நம்ம ஹீரோ தான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே கழட்டிடவும் ஐயா என்ன கர்மம் பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வேணுக்குனே ஹீரோயினை லாக் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பான், பட் நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியாது. ஹீரோ ஏதோ நேக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க விருப்பம் இல்லாம அங்கிருந்து ஓடிடுறா. பட் அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு சடனா ஏதோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்தா தலையெல்லாம் சுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரம் இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்க லேங் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடந்த அந்த ரொம்பவே கியூட்டான மோதல்லாம் பார்த்து ரொம்பவே காண்டாகிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தனக்கு நடிக்க சான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்த அந்த டைரக்டரை மீட் பண்றா. ஈவன் அவருமே நம்ம ஹீரோயினை லீட் ரோல்ல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாகிறது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணி ஹீரோயினோட ஷோல்டர்ஸ் மேல தைஸ் மேலலாம் கை வச்சு சம்திங் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதோ தப்பா எதிர்பார்க்கறதுனால ஹீரோயின் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவகிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்து நாளைக்கு மறக்காம நீ இந்த அட்ரஸ்க்கு வந்துரு, உனக்கு எப்படி இந்த ரோல்ல நடிக்கணுங்கிறத நான் சொல்லி தரேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஓகே சார்னு ரிப்ளை பண்ணிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தங்கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ண அந்த டைரக்டரை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்ல, லேங் தான். பிகாஸ் அவனுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா பழகுறது பிடிக்கல. ஸோ கரெக்டான நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக தான் இப்படி நம்ம ஹீரோயின் பின்னால வந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான். பட் இது தெரியாம நம்ம ஹீரோயின் தன்னை ஏதோ ஹீரோ தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான்னு நினைச்சு என் முன்னால வான்னு கேட்டு பின்னால திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச கரெக்டான டைம் பார்த்து நம்ம லேங் ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக போகும்போது ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ லேங் அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து நான் இப்படி ஹீரோயின் கூட பழகுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை, இங்க பாரு ஹீரோயின் என்னோட ஆளு, இதுக்கப்புறம் நீ ஹீரோயினை ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ லேங்க பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான்.
அதே நேரம் நம்ம ஹீரோயின் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி இருந்தது. பட் பின்னால திரும்பி பார்த்தா யாருமே இல்லையேன்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷன்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் நம்ம ஹீரோயினை கார்ல வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துறச்ச ஹீரோ கையில போட்டுக்கிட்ட அந்த பெல்ல இருந்து சவுண்ட் வரவும் நம்ம ஹீரோக்கு சிக்னல் கிடைச்சி லேங்க அப்படியே விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சொடக்கு போடுற செகண்ட்ல மின்னல் முரளி மாதிரி ஸ்பாட்டுக்குமே வந்துடுறாரு. பட் நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு தான் டூத் பிக் மாதிரி ஒல்லியா இருக்காரு இல்லையா? சோ அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் இப்போ நீ எங்களுக்கு வழி விடுறியா இல்ல நாங்க சாப்பிட்டுட்டு உன்னை யூஸ் பண்ணி பல் குத்தணுமான்னு கேட்கவும் அவ்வளோதான். மாலிவுட் மின்னல் முரளியா இருந்த நம்ம ஹீரோ ஹாலிவுட் ஹல்கா மாதிரி அந்த பேட் பாய்ஸ் எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டு ஃபைனலா நம்ம ஹீரோயினையுமே காப்பாத்தி தூக்கிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை கடத்த சொல்லி பிளான் போட்டு கொடுத்தது ரேங்மேனுங்கிறதுனால அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் ரேங்மேனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு ஒருத்தன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனோட அடி ஒன்னும் இடி மாதிரி இருந்தது. கண்டிப்பா அவன்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லவும் சரி அப்போ நீங்க எனக்கு அவனோட போட்டோவை அனுப்பி வைங்கன்னு ரேங்மேன் சொல்ல கண்டிப்பா ஃப்ரண்ட் போஸ்ட் கிடைக்காது பேக் போஸ்ட் தான் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாத்தி தூக்கிட்டு போற ஹீரோவை பின்னால இருந்து போட்டோ எடுத்து அந்த பேட் பாய் ரேங்மேனுக்குமே சென்ட் பண்ணி வைக்கிறான். ஈவன் அவளுமே அதை பார்த்துட்டு கண்டிப்பா இது அவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அலாம் அடிக்கவும் இன்னும் 5 நிமிஷம் மட்டும் நான் தூங்கிக்கிறேனேன்னு ஹீரோயின் பெர்மிஷன் கேட்க நம்ம ஹீரோவும் சரி பேபிமா தாராளமா நீ தூங்கு யாரு வேணான்னு சொன்னான்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அழகு ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஆமா இப்ப நீ எதுக்காக என்னோட பக்கத்துல படுத்திருக்க இங்க இருந்து போடா போடான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை அடிச்சு விரட்டாத குறையா அந்த ரூம்ல இருந்து வெளியில அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டூ லேட் பேபிமா நான் ஏற்கனவே என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் இந்த ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வழக்கம் போல சொடக்கு போடவும் கபோர்டு ஓப்பன் ஆகிடுது. அது ஃபுல்லாவே நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் இருக்கிறதுனால அட என்னப்பா நீ உனக்கு தான் ஏதேதோ பயங்கரமான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதை யூஸ் பண்ணி நீ ஆஸ் யூஷுவல் ஸ்வைன்னு பண்ணினா கண்டிப்பா 5 நிமிஷத்துல இங்க இருக்கிற உன்னோட எல்லா திங்ஸுமே ஒரு ரூமுக்கு போயிரும் நீயும் அது கூட சேர்ந்து இந்த ரூம்ல இருந்து போயிருப்பான்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்லாததுனால எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி பெட்ஷீட்டை போத்திக்கவும் நம்ம ஹீரோயின் காண்டாகி ஹீரோ கிட்ட இருந்து பெட்ஷீட்டை வாங்குறா. பட் நம்ம ஹீரோயினால ஹீரோ ஸ்ட்ரென்த்துக்கு ஈடு கொடுக்க முடியாததுனால அப்படியே பெட்ல இருந்து குப்பரை கடிச்சு கீழே விழுந்துடுறா. ஐயோ என்னோட ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போய் பார்க்கவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எழுந்து ஒழுங்கா இந்த ரூம்ல இருந்து நீ இப்ப வெளியில போறியா இல்லையான்னு கேட்டு திரும்ப நம்ம ஹீரோ கூட பயங்கரமான ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா. அப்போ நம்ம ஹீரோ ஏன் காது கேட்காதுன்னு சொல்லவும் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு டைரக்டர் கிட்டே இருந்து கால் வருது. ஐயோ நான் இன்னைக்கு டைரக்டரை பார்க்க போகணுங்கிறதையே மறந்துட்டேனே. சரி நீ இந்த ரூம்ல இருந்து வெளியில போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்றதுனால ஹீரோவுமே ரொம்ப நல்ல பையனா சமத்து பையனா ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்குள்ள இருந்துட்டு இருக்க அந்த ரொம்பவே கியூட்டான டெபிள் நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பாக்குறச்ச ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏமா உனக்கு கர்ட்டனை இழுத்து விடணுங்கிறதே தெரியாதான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் பயங்கரமா கண்டாகி அட புறம்போக்கு எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா இங்க எழுந்து போடா போடான்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. தென் ரெடியாகி வர நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் லாஸ்டா சொல்றேன் நான் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள ஒழுங்கா என் ரூம்ல இருந்துட்டு இருக்க உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ வேற ரூமுக்கு போன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவே நக்கலா சிரிக்கிறான். பிகாஸ் நம்ம ஹீரோக்கு வேற ஒரு ரூமுக்கு போற ஐடியாவே இல்லை. அவ்வளோதான் இதோட இந்த இந்த பார்ட்டுமே முடியுது. இந்த பார்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த பார்ட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi.